ஸோ ஈஸியாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட கண்டிப்பாக இதையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட்டுங்க. இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதுவும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறோம் இல்லைங்களா, லார்ஜ் இன்டெஸ்டைனில் குட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நமக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூளைக்கு தேவையான அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், மூளை நல்லா செயல்படணும், ஆக்டிவாக இருக்கணும்னா ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது கூட ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ், இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கட் ஹெல்த் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோபயோட்டிக்னா என்னங்க, புளித்த உணவுகள், அதில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் இதுதான். அப்போ இந்த தயிர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தயிர் சாப்பிட்டே பல வருஷம் ஆகுதே நீங்கள் இப்போ யோசிப்பீங்க. தயிர் முக்கியமாக டெய்லி நம்ம வந்து ஒரு கப் தயிர் 100லேருந்து ஒரு 200 கிராம் ஆகுது தயிர் கண்டிப்பாக சாப்பிடணும். தயிரில் அதிகமான ப்ரோபயோட்டிக்ஸ், குட் பாக்டீரியாஸ் உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இந்த தயிரை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். மோர் குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது இந்த ப்ரீபயோட்டிக்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபைபர், குட் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர். இந்த ஃபைபர் தான் என்ன செய்யுதுன்னா இந்த பாக்டீரியாஸ்க்கு ஒரு ஃபுட்டாக உடலில் வந்து அமைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த குட் பாக்டீரியாஸ் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நமக்கு நன்மை செய்யுது. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய ரெக்டல் கேன்சர், அதுக்கப்புறம் கோலான் கேன்சர், ஏனோரெக்டல் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீண்ட நாளாக இருக்கிற மலச்சிக்கல், உடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் இல்லாதது தான்.